Hi friends, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டெஸ்ட்டு மல்டிமீட்ரு அதுபோக டெஸ்ட்லாம் பேஸ் பண்ணி நம்ம நார்மலாக வீட்டுக்கு வர்ற பவர் சப்ளையில் ஃபேஸு நியூட்ரல் எர்த்தை வந்து சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலேயே செக் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டெஸ்ட்டு அது கூட வந்து சின்ன ஒரு பிட்டு வயர் எடுத்திருக்கேன். எப்போயுமே வந்து இந்த மாதிரி திருப்பின் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் ஃபேஸ் இருக்கும், லெஃப்ட் சைடு நியூட்ரல் இருக்கும். அது வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டை வச்சு எப்போயுமே செக் பண்ணியிருப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து க்ளோஸ் டைப்பாக இருக்கனால லைட்டாக உள்ளே கூடி விட்டு அழுத்தி பிடிச்சிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் டெஸ்டர் வந்து லேம்ப் எரியுது, லேம்ப் பிளிங்க் ஆகுது. எப்படின்னா ஒன் சைடு வந்து ஃபேஸ் போய் கிரவுண்டு மூலமாக நம்ம நியூட்ரல் கொடுக்குறோம். நம்ம ஃபிங்கரை அந்த கையை வச்சு அந்த விரலை வச்சு அழுத்துறது மூலமாக கிரவுண்ட்லேருந்து நியூட்ரல் போகிறதுனால டெஸ்டர் வந்து பிளிங்க் ஆகுது. அப்போ ஃபேஸு வந்து நமக்கு வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிம்பிளாக வந்து டெஸ்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிட்டோம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரல் எப்படி செக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூட்ரலை செக் பண்ணுறதுக்கு ஃபேஸில் இருக்க டெஸ்ட் அப்படியே இருக்கட்டும். நியூட்ரல் வந்து நம்ம எப்படி வந்து நியூட்ரல் கொடுக்குறோன்னா லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கும். நம்ம எடுத்துருக்க சின்ன பிட்டு வேறு ஒரு எண்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து டெஸ்ட்டில் கைப்படாமல் அது மேலே வச்சோம்னா டெஸ்ட்டர் வந்து சேம் எப்படி மொதல் பிளிங்க் ஆச்சோ அதே பிரைட்னஸில் பிளிங்க் ஆச்சுன்னா நியூட்ரல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி நியூட்ரல் செக் பண்ணணும் அதே மாதிரி எடுத்து செக் பண்ணுறதுக்கு ஒரு எண்டை தூக்கி திருப்பி டாப்பில் போட்டு இன்னொரு வேறு சேம் ஆப்போசிட் எண்டில் அந்த டெஸ்ட்டு மேலே அந்த மெட்டல் பால் வைக்கும்போது பாருங்கள் சேம் பிரைட்னஸோடு பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம சிம்பிளாக டெஸ்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து செக் பண்ண போகிறோம். செகண்டாக பாருங்கள் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 200 400 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இன்கமர் வந்து 220 240 வரைக்கும் வரும். அதனால் வந்து 400 ரேஞ்சில் வச்சுட்டு ரெட் ப்ரோப்பை வந்து சேம் ரைட் சைடு இருக்க ஹோலில் வந்து திருப்பி ஜாக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு நியூட்ரல் வரும், அதில் வந்து பிளாக் ப்ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டு வேறையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணுங்கன்னா 230 வோல்ட் பவர் சப்ளையும் ஷாக் அடிக்க சான்சஸ் இருக்குது. ப்ராப்பர் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் வர்ற இன்கமர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா பொறுத்து கொஞ்சம் வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகி கிடைக்கும். அது பீக் ஹவர் அது மாதிரி அந்த மாதிரி ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 220 நியரில் இருக்குது. கட்டாயம் வந்து உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 220க்கு மேலே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நல்லா இருக்குது, நியூட்ரல் நல்லா இருக்குன்றதை ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நியூட்ரலேருந்து ரிமூவ் பண்ணி அந்த பிளாக் ப்ரோப்பை தூக்கி மேலே டாப் ஹோலில் எர்த்து வரக்கூடிய அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வயரில் கை வச்சிடக்கூடாது கட்டாயம் அந்த ப்ரோப்பில். இப்போ பாருங்கள், இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வர்றதை விட ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் இடையில பார்க்குற வோல்டேஜ் வந்து நல்லா ஹையாக இருக்குது. ஏன்னா எர்த்து வந்து இது பக்காவாக இருக்கனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி எர்த்து வந்து அதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து 220 240 நியரில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி டெஸ்ட்டு மல்டிமீட்டர் யூஸ் செக் பண்ணோமோ அதே மாதிரி டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணி லோடை வச்சு நம்ம செக் பண்ணுறோம். எப்போயுமே இந்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் எர்த்தை செக் பண்ணும்போது லோடை வச்சு செக் பண்ணுறதா டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணுறதா வந்து பெஸ்ட் வேவாக இருக்கும். இந்த டெஸ்ட் லேம்ப் மேக் பண்ணுறது எப்படின்ற ஒரு வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் லேம்ப்ன்றது சிம்பிளான ஒரு 1 மீட்டர் வயர் எடுத்து ஒரு சைடு வந்து ஹோல்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம் 2 வயர்லையும். அதுக்கு ஆப்போசிட் எண்டை வந்து வயரை வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சுருப்போம். அந்த ஹோல்டரில் வந்து லேம்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். லோடுன்னு வந்து லேம்ப் வந்து லோடுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். வயர் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே இருக்கனால மேலே வந்து சும்மா ஜஸ்ட் வந்து கெட்டி லாக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வயரை முறுக்கிட்டு பாருங்கள் ரைட் சைடு ஃபேஸு இது க்ளோஸாக இருக்கனால டெஸ்ட்டை வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். சுவிட்சை ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சுவிட்சை ஆன் பண்ணோன்னா ஃபேஸையும் நியூட்ரலையும் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃபேஸ் நியூட்ரல் நல்லா இருக்கிறதுனால தான் நமக்கு 230 வோல்ட் பவர் சப்ளை உள்ளே போய் நமக்கு வந்து லேம்ப் வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ எர்த்தை செக் பண்ணுறதுக்கு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிருக்க அந்த வயரை ரிமூவ் பண்ணி மேலே டாப்பில் இருக்கக்கூடிய திருப்பி டாப்பில் இருக்க ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எர்த்து பக்காவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லேம்ப் வந்து பிளிங்க் ஆகுது. எப்போயுமே இந்த மாதிரி நீங்கள் எர்த்து ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணுறீங்க கட்டாயம் நீங்கள் டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணுறது தான் சரியான வேவாக இருக்கும். என்ன தான் நம்ம டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணாலும் ஏதாவது லோ வோல்டேஜ் இருந்தாலும் டெஸ்ட்டு பிளிங்க் ஆக தான் செய்யும். செகண்ட் வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுல வந்து வோல்டேஜ் நம்ம ப்ராப்பராக பார்க்கலாம். ஆனால் லோடு கொடுக்கும்போது ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா அது லோடு கொடுத்து தான் நமக்கு தெரியும். ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருந்தால் லோடில் தான் தெரியும். மூணாவது செக் பண்ண டெஸ்ட் லேம்ப் மெத்தட் தான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு. இதில் வந்து வோல்டேஜ் எங்கேயும் இது எர்த் எங்கேயும் ட்ராப் ஆனால் நமக்கு லேம்ப் பிளிங்க் ஆகாது. அதனால் வந்து
தேர்ட் வேவே பெஸ்ட் வேவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும்போது கட்டாயம் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்சை ஆன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்க ஃபேஸில் ஒரு வயரை இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு வயரை கையில் வச்சுருந்து சுவிட்சை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து லேம்ப் வழியே போய் இன்னொரு எண்டுக்கு வந்து ஃபேஸ் ரிட்டன் ஆகி கைக்கு வரும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.